ஹல்லேலூயா. Hallelujah. யாகுஷுவா பிறக்கும்போது கூட, அது யாகுஷுவா பிறந்து வளரும் போது ಯಾಕೋಶ್ವ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದಾಗ அங்கேயும் கூட நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அவருக்கு மனுஷருடைய தயவும் தேவனுடைய கிருபையும் அவருக்கு இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ಅಲ್ಲಿನೂ ನಾವು ಓದುವಾಗ ಯಾಕೋಶ್ವನಿಗೆ ದೇವರ ದಯೆಯು ಮನುಷ್ಯರ ಕೃಪೆಯೂ ಇರುವುದನ್ನು ನೋಡಿದ್ರು. லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். லூக் 2:52. ಯಾಕೋಶ್ವ ಜ್ಞಾನದಲ್ಲಿಯೂ ದೇಹ ಬಲದಲ್ಲಿಯೂ ವೃದ್ಧಿಯಾಗುತ್ತಾ ಬಂದನು. ಇದಲ್ಲದೆ ದೇವರ ಮತ್ತು ಮನುಷ್ಯರ ದಯೆಯು ಆತನ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತಾ ಬಂತು. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமா, யாகுஷுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். யாகுஷுவாவுக்கு தேவ கிருபையும் மனுஷ தயவும் தேவைப்பட்டால் ಯಾಕೋಶ್ವನಿಗೆ ದೇವರ ಕೃಪೆಯು ಮನುಷ್ಯರ ದಯೆಯು ಬೇಕಾಗಿರಬೇಕಾದರೆ நமக்கு எவ்வளவு அதிகமாக அது தேவைப்படும். ನಮಗೆ ಅದು ಇನ್ನು ಎಷ್ಟಾಗಿ ಬೇಕಾಗುವುದಲ್ಲವೇ? நாம் சந்தேகமே இல்லை, யாகோவுக்காகத்தான் இதையெல்லாம் செய்கிறோம். ಸಂದೇಹವಿಲ್ಲ, ನಾವು ಯಾಕೋನಿಗೋಸ್ಕರ ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡುತ್ತೇವೆ. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிலும் தேவ கிருபையும் மனுஷர் தயவும் நமக்கு தேவைப்படுகிறது. ಆದರೆ ಇವುಗೆಲ್ಲಕ್ಕೂ ಜೊತೆಯಲ್ಲಿ ದೇವರ ಕೃಪೆಯು ಮನುಷ್ಯರ ದಯೆಯೂ ಬೇಕಾಗಿದೆ. ஹல்லேலூயா. Hallelujah. இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ಇದನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡಿರಬೇಕು. ஆகையினால தான் நாம் யாகோவுடைய காரியத்தை செய்ய போனாலும் கூட நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் அதில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ಆದುದರಿಂದನೇ ಯಾಕೋವನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಹೋದಾಗ ನಮಗೆ ಎಷ್ಟೋ ತೊಂದರೆಗಳು ಬರುತ್ತವೆ. யாகோவா நினைத்தால் அந்த பிரச்சனைகள் தீர எவ்வளவு நேரம் ஆகும்? ಯಾಕೋವ ಅದನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡರೆ ಆ ತೊಂದರೆಗಳು ನೀಗುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಸಮಯ ಹಿಡಿಯುತ್ತದೆ? ஒரு நொடி பொழுதுல எல்லாவற்றையும் அவரால் சரி செய்ய முடியும். ಒಂದು ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ಸರಿ ಮಾಡಲು ಅಸಾಧ್ಯ. ஆனால் நாம் போராடி ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். ಆದರೆ ನಾವು ಹೋರಾಡಿ ಜಯವನ್ನು ಹೊಂದಬೇಕೆಂಬುದೇ ಆತನ ಚಿತ್ತವಾಗಿದೆ. காரணம், நாம் போராடி ஜெயிக்கும் பொழுதுதான் நாம் பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். ಕಾರಣ ಹೋರಾಡಿ ನಾವು ಜಯವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡರೆ ನಾವು ಬಲವನ್ನು ಹೊಂದುತ್ತೇವೆ. சோ நம்முடைய வாழ்க்கையில் கூட வருகிற ஒவ்வொரு போராட்டத்திலும் தேவன் நம்மை ஏன் அந்த போராட்டத்தை அனுமதிக்கிறார் என்றால் நாம் பலப்பட வேண்டும் என்பதற்காக. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬರುವ ಹೋರಾಟವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಹೇಗೆ ಅನುಸರಿಸುತ್ತಾನೆ ಎಂದರೆ ನಾವು ಜೀವನದಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಮತ್ತು ಬಲವನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರ. ஆகவே அப்படிப்பட்ட போராட்டங்களுக்காக சோதனைகளுக்காக கூட நாம் யாகோவை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ಅಂತ ಹೋರಾಟ ಶೋಧನೆಗೋಸ್ಕರ ನಾವು ಯಾಕೋವನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಲು ನಾವು ಶಕ್ತರಾಗಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. Hallelujah. நாம் இந்த இடத்தில் வந்திருப்பதெல்லாம் சரிதான். ನಾವು ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದಿರುವುದೆಲ್ಲವೂ ಸರಿಯೇ. ஆனால் இங்கிருந்து போகும் பொழுது இந்த இடத்தை அவ்வளவு சுத்தமாக நாம் வைத்து இந்த இடத்தை விட்டு நாம் போக வேண்டும். ನಾವು ಇಲ್ಲಿಂದ ಹೋಗುವಾಗ ಈ ಸ್ಥಳವನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿ ನಾವು ಇಲ್ಲಿಂದ ಹೊರಟು ಹೋಗಬೇಕು. நாம் போன பிறகு இதோ இந்த பிள்ளைகள் இப்படி செய்துவிட்டு போயிட்டார்கள் என்று யாரும் சொல்ல இடம் வைக்க கூடாது. ನಾವು ಇಲ್ಲಿಂದ ಹೋದ ಮೇಲೆ ಈ ಮಕ್ಕಳು ಈ ರೀತಿ ಮಾಡಿದರು ಎಂದು ಹೇಳಲು ನಾವು ಅವಕಾಶ ಕೊಡಬಾರದು. ஹல்லேலூயா. Hallelujah. சோ இந்த விஷயங்களில் நாம் கவனமாய் இருப்போம். ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ತುಂಬಾ ಗಮನವುಳ್ಳವರಾಗಿರೋಣ. நாம் வண்டிகளை நிறுத்துவதிலிருந்து ನಾವು ವಾಹನ ನಿಲ್ಲಿಸುವುದರಿಂದ ಹಿಡಿದು நம்முடைய செருப்புகளை கழட்டி போடுவது வரைக்கும் ನಮ್ಮ ಚಪ್ಪಲಿಯನ್ನು ಕಳಚಿ ಇಡುವುದರಿಂದಲೂ எல்லா விஷயத்திலும் நமக்கு ஒழுங்கு இருக்க வேண்டும். ಎಲ್ಲ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಶಿಸ್ತರಾಗಿರಬೇಕು. எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்க வேண்டும். ಎಲ್ಲರಿಗೂ ಈ ಜವಾಬ್ದಾರಿ ಇರಬೇಕು. யாரோ செய்வார்கள் என்று நாம் அதை கடந்து போக கூடாது. ಯಾರೋ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂದು ನಾವು ಬಿಟ್ಟು ಹೋಗಬಾರದು. ஹல்லேலூயா. Hallelujah. அதை எப்பொழுதுமே ஒரு பயத்தோடும் பக்தியோடும் நாம் செய்யும் பொழுது தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். ಅದನ್ನು ಯಾವಾಗಲೂ ಭಯದಿಂದ ಭಕ್ತಿಯಿಂದ ಮಾಡುವಾಗ ದೇವನ ಕೃಪೆ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುತ್ತದೆ. இன்றைக்கு நாம் தியானத்திற்கென்று மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். The book of Malachi chapter 4 verse 2. ಮಲಾಕಿ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ. ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಇಟ್ಟಿರುವ ನಿಮಗೂ ದೇವರ ಧರ್ಮವೆಂಬ ಸೂರ್ಯನು ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ಕಿರಣಗಳು ಉಳ್ಳವನಾಗಿ ಮೂಡುವನು. ಕೊಟ್ಟಿಗೆಯಿಂದ ಬಿಟ್ಟ ಕರುಗಳಂತೆ ನೀವು ಹೊರಟು ಬಂದು ಕುಣಿದಾಡುವಿರಿ. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. யாகோவா தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து
இந்த வசனத்திலிருந்து நம்மோடு கூட பேசுவாராக. ಯಾಕೋನು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಈ ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲಿ. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், ಆದರೂ ನಮ್ಮ ನಾಮದ ಮೇಲೆ ಭಯಭಕ್ತಿ ಇಟ್ಟಿರುವ ನಿಮಗೋ, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், ನಿಮಗೆ ಸೂರ್ಯನು ಉದಯಿಸುವನು, அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், ಅದರ ಕೆಳಗೆ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವನು. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் ನೀವು ಹೊರಗಡೆ ಹೋಗಿ கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ನೀವು ಕುರಿಗಳಂತೆ ಹೊರಟು ಹೋಗುವಿರಿ. வெறும் குறிகளின் மட்டும்தான் போட்டிருக்குதா கன்னடத்துல? அதுக்கு கொழுத்த கன்றுகள்னா என்ன சொல்லுவீங்க? ಬಲವುಳ್ಳ. ಕೊಬ್ಬಿದ ಕುರಿಗಳಂತೆ ಹೊರಟು ಹೋಗುವಿರಿ. அது இல்ல, அதை எழுதிக்கங்க கன்னடத்துல. இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு. அல்லேலூயா. இங்கே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற விஷயம் என்னவென்றால், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡುವ ವಿಷಯವೇನೆಂದರೆ, ನೀವು ಇಲ್ಲಿಂದ ಹೊರಗಡೆ ಹೋದಾಗ ಕೊಬ್ಬಿದ ಕುರಿಗಳಂತೆ ಹೊರಟು ಹೋಗುವಿರಿ. வெளியே புறப்பட்டு போனாதான் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ನೀವು ಹೊರಗಡೆ ಹೋದ್ರೆ ಮಾತ್ರನೇ ನೀವು ಕೊಬ್ಬಿದ ಕುರಿಗಳಂತೆ ಇರುವಿರಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. கொழுத்த கன்றுகளைப் போல நாம் வளர வேண்டுமானால், ಕೊಬ್ಬಿದ ಕುರಿಗಳಂತೆ ನಾವು ಬೆಳೆಯಬೇಕಾದರೆ நாம் இருக்கிற இடத்தை விட்டு வெளியே புறப்பட்டு போக வேண்டும். ನಾವು ಇರುವ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಹೊರಟು ಹೋಗಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போ நாம் வெளியே புறப்பட்டு போகவில்லை என்றால், ನಾವು ಹೊರಗಡೆ ಹೊರಟು ಹೋಗಲಿಲ್ಲ ಎಂದರೆ, நாம் இருந்த இடத்திலேயே இருப்போமானால், ನಾವು ಇದ್ದ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಇರುವುದಾದರೆ, நாம் இருந்த நிலைமையில் தான் நாம் இருப்போம். ಇರುವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ಇರುತ್ತೇವೆ. நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு மாற்றமும் வராது. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವ ಬದಲಾವಣೆಯೂ ಬರುವುದಿಲ್ಲ. உலகத்துக்குரிய வாழ்க்கையிலும் மாற்றம் வராது. ಲೋಕದ ಜೀವನದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಬರುವುದಿಲ್ಲ. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எந்த மாற்றத்தையும் நாம் பார்க்க முடியாது. ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವ ಬದಲಾವಣೆ ನೋಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. நாம் வயல்களிலே நெல் பயிரிடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ಹೊಲದಲ್ಲಿ ಬಿತ್ತನೆಯನ್ನು ಮಾಡುವುದನ್ನು ನೋಡಿದ್ದೀರಿ. முதலாவது விதையை தூவுவார்கள். ಮೊದಲನೇಗೆ ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತುತ್ತಾರೆ. அதிலிருந்து முளைத்து வரும், செடி முளைத்து வரும். ಅದರಿಂದ ಮೊಳಕೆ ಹುಟ್ಟುತ್ತದೆ. அந்த நெல் செடி முளைத்து வருகிறதை அதை அப்படியே விட்டு விட மாட்டார்கள். ಆ ಭತ್ತ ಬಿತ್ತಿ ಮೊಳಕೆ ಒಡೆದನ್ನು ಹಾಗೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அந்த நெல் செடி அப்படியே விட்டு விட்டால், ಆ ಭತ್ತವನ್ನು ಹಾಗೆ ಬಿಟ್ಟರೆ அது வளர்ந்து பலன் தராது. ಅದು ಬೆಳೆದು ಫಲವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஆக அதற்கு என்ன செய்வார்கள்? ಆದ್ದರಿಂದ ಅವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? அதை நாற்று என்று சொல்வார்கள். நாற்று, சின்ன நெல் செடி. ಸಸಿಗಳನ್ನು அந்த நாற்றுகளை பிடுங்கி கொண்டு போய் வேற இடத்திலே, விசாலமான இடத்திலே அதை நடுவார்கள். ಆ ಸಸಿಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ವಿಶಾಲವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೆಡುವರು. அப்ப எந்த நாற்றுகள் அல்லது எந்த நெற்செடிகள் வேற இடத்தில் கொண்டு போய் நடப்படுகிறதோ, ಯಾವ ಸಸಿಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬೇರೆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅದು ಬಿತ್ತನೆ ಮಾಡುತ್ತಾರೋ அந்த இடத்தில் தான் அது நன்றாக வளரும். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅದು ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆಯುವುದು. இது நெற்பயிர் மட்டுமல்ல, ಇದು ಭತ್ತ ಮಾತ್ರವಲ್ಲ, எல்லா பயிர்களுக்கும் இது பொருந்தும். ಎಲ್ಲ ಧಾನ್ಯಗಳಿಗೂ ಇದು ಹೊಂದುತ್ತದೆ. நம் வீட்டில் வளருகிற செடி மரங்களை கூட நீங்கள் பாருங்க. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಂತ ಗಿಡ ಮರಗಳನ್ನು ನೋಡಿರಿ. அது முளைத்து வருகிற இடத்திலேயே அதை விட்டு விட்டீர்களானால் அது அவ்வளவு பலன் தராது. ಅದು ಮೊಳೆತ ಜಾಗದಲ್ಲಿ ಅದನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಅದು ಅಷ್ಟೊಂದು ಫಲವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. அதை எடுத்து வேறொரு இடத்தில் நீங்கள் நட்டீர்களானால், ತೆಗೆದು ಬೇರೆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅದನ್ನು ನೆಟ್ಟರೆ அது நன்றாக வளரும். ಅದು ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆಯುವುದು. அது இயற்கையே நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஒரு பாடம். ಅದು ಲೋಕವೇ ನಮಗೆ ಕೊಡುವಂತ ಒಂದು ಪಾಠವಾಗಿದೆ. அது போலத்தான் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே ಅದೇ ರೀತಿಯ ಆತ್ಮಿಕ ಜೀವನ ಇರುವ ಮಕ್ಕಳು ಪ್ರತಿಯೊಬ್ಬರೂ இருந்த இடத்திலேயே நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையும் நீங்க காண முடியாது. ಇದ್ದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ವಿಷಯವೂ ಕಾಣುವುದಿಲ್ಲ. கொழுத்த கன்றுகளைப் போல் என்று சொல்லும் பொழுது, ಕೊಬ್ಬಿದ ಕುರಿಗಳು ಎಂದು ಹೇಳುವಾಗ, அது கன்றுகள் கொழுத்தால் தான் அதற்கு சிறப்பு. ಕುರಿಗಳು ಕೊಬ್ಬಿದರೇನೆ ಅದಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯದು. அப்ப அது போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் சிறந்து விளங்க வேண்டும். ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಹಂತದಲ್ಲಿ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆದವರಾಗಿರಬೇಕು. உலகத்துக்குரிய வாழ்க்கையிலும் நாம் சிறந்தவர்களாய் விளங்க வேண்டும். ಲೋಕದಲ್ಲಿಯೂ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆದಿರುವವರಾಗಿರಬೇಕು. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் சிறந்தவர்களாய் விளங்க வேண்டும். ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆದವರಾಗಿರಬೇಕು. அப்ப அதற்கு தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஆலோசனை என்ன? ಅದಕ್ಕೆ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವಂತ ಆಲೋಚನೆ ಏನು? நீங்கள் வெளியே புறப்பட்டு போக வேண்டும். ನೀವು ಹೊರಗಡೆ ಹೊರಟು ಹೋಗಬೇಕು. அதை நீங்க இங்கிலீஷ்ல வாசிச்சீங்கன்னா கெட் அவுட் அப்படின்னு போட்டு, என்ன போட்டிருக்கிறது? கெட் அவுட். இப்ப வெளியே, தமிழ்ல வெளியே புறப்பட்டு போயினா என்னமோ
சாவகாசமா மாமியார் வீட்டுக்கு புறப்பட்டு போற மாதிரி தெரியுது. என்ன இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது? You shall go out. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைக்கும் அந்த வெளியே புறப்பட்டு போகிற ஒரு அனுபவம் வரும் பொழுது அது அவர்களுடைய வாழ்க்கையில கொழுத்த கன்றுகளை போல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ಪ್ರತಿಯೊಂದು ಆತ್ಮಿಕ ಜೀವನದ ಮಕ್ಕಳು ಹೊರಗಡೆ ಹೊರಟು ಹೋಗುವಾಗ ಆಗ ಅವರಿಗೆ ಕೊಬ್ಬಿದ ಕುರಿಗಳಂತ ಅನುಭವ ಬರುತ್ತದೆ. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சிறப்புகள் ஒரு பெரிய மாற்றங்கள் வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ವಿಷಯಗಳು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳು ಬರದೇ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? அவருடைய நாமத்திற்காக வெளியே புறப்பட்டு போக நம்மால் முடிவதில்லை. ಆತನ ನಾಮಕ್ಕೋಸ್ಕರ ಹೊರಗಡೆ ಹೊರಟು ಹೋಗಲು ನಮ್ಮಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ. தேவையில்லாத எத்தனையோ விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில இழுத்து போட்டு விடுகிறோம். ಅವಶ್ಯಕವಿಲ್ಲದ ಎಷ್ಟೋ ವಿಷಯಗಳು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಎಳೆದು ಹಾಕಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அவைகளில் ஏதாகிலும் பெருமை கிடைக்குமா, ஏதாவது மேன்மை கிடைக்குமா என்று பார்த்தால் ஒன்றும் கிடைக்க போவதில்லை. ಅವುಗಳಿಂದ ನಮಗೆ ಏನಾದರೂ ಹೆಮ್ಮೆ ಮತ್ತು ಒಳ್ಳೆಯದು ಸಿಗುತ್ತದೆ ನೋಡಿದರೆ ಯಾವುದು ಸಿಗುವುದಿಲ್ಲ. மார்த்தாள் இடத்துல யாகோஷுவா பேசும்போது என்ன சொன்னார்? ಮಾರ್ತಾಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾಕೋಷ ಮಾತನಾಡುವಾಗ ಏನನ್ನು ಮಾತನಾಡಿದನು? நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய்ன்னு சொன்னார். ನೀನು ಅನೇಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಚಿಂತೆಯಿಂದ ಕಳವಳಗೊಂಡಿದ್ದಿ. இன்றைக்கு அதுதான் விசுவாசிகளுடைய நிலைமை. ಇದೇ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಾಗಿದೆ. தேவனுடைய காரியங்களை விட்டு பாக்கி எல்லா காரியங்களை குறித்தும் நாம் கவலைப்பட்டு கலங்குகிறவர்களாய் இருக்கிறோம். ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ವಿಷಯಗಳಿಗೆ ನಾವು ಚಿಂತೆ ಪಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. ஆனால் உங்கள் வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்தால், ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಬರಬೇಕೆಂದು ನೆನೆಸಿಕೊಂಡರೆ, நீங்கள் அந்த இடத்திலிருந்து நீங்கள் எழும்பಿ வாருங்கள். ಆ ಸ್ಥಳದಿಂದ ನೀವು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಬನ್ನಿರಿ. வேதம் சொல்லுகிறது தேவன் உங்களை பிரகாசிப்பார் என்று சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಕಾಶಿಸುವನು ಎಂಬುದಾಗಿ. சோ நீங்கள் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ನೀವು ಕೊಬ್ಬಿದ ಕುರಿಗಳಾಗಿ ಬೆಳೆಯುವಿರಿ. கொழுத்த கன்று என்று சொல்லும் பொழுது ಕೊಬ್ಬಿದ ಕುರಿಗಳು ಎಂದು ಹೇಳುವಾಗ எல்லா விஷயத்திலும் ஒரு மேன்மையை நாம் காண முடியும். ಎಲ್ಲ ವಿಷಯದಲ್ಲಿ ನೀವು ಹೆಚ್ಚಿನವರಾಗಿ ಕಾಣುವಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சகல ஜனங்களை பார்க்கிலும் யாகோவா நம்மை மேன்மையாக வைப்பார். ಸಕಲ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾವನು ನಮ್ಮನ್ನು ತುಂಬಾ ಎತ್ತರದಲ್ಲಿ ಇಡುತ್ತಾನೆ. இன்றைக்கு வேதத்திலிருந்து அப்படி வெளியே புறப்பட்டு போன ஜனங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். ಈ ದಿನ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಹೊರಗಡೆ ಹೋದವರ ಜನರ ಬಗ್ಗೆ ನಾವು ಧ್ಯಾನಿಸೋಣ. ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் Genesis chapter 12 we see about Abraham. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ಆದಿಕಾಂಡ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ ಯಾಕೋಬನು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ, ನೀನು ಸ್ವದೇಶವನ್ನು ಬಂಧು ಬಳಗವನ್ನು ತಂದೆ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ತೋರಿಸುವ ದೇಶಕ್ಕೆ ಹೊರಟು ಹೋಗು. ನಾನು ನಿನ್ನನ್ನು ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗುವಂತೆ ಮಾಡಿ ಆಶೀರ್ವದಿಸಿ ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಪ್ರಖ್ಯಾತಿಗೆ ತರುವೆನು. ನೀನು ಆಶೀರ್ವಾದ ನಿಧಿಯಾಗುವಿ. ನಿನ್ನನ್ನು ಅರಸುವವರನ್ನು ಅರಸುವೆನು, ನಿನ್ನನ್ನು ಶಪಿಸುವವರನ್ನು ಶಪಿಸುವೆನು. ನಿನ್ನ ಮೂಲಕ ಭೂಲೋಕದ ಎಲ್ಲ ಕುಲದವರಿಗೂ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುವುದು ಎಂದು ಹೇಳಿದನು. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாகோவா ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆபிரகாம் அவருடைய தகப்பனுடைய வீட்டிலே நன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். ಆಬ್ರಹಾಮನು ತನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆದಿದ್ದನು. அவருக்கு ஒரு குறைவும் இருக்கவில்லை. ಆತನಿಗೆ ಯಾವ ಕೊರತೆಯೂ ಇರಲಿಲ್ಲ. ஆனால் திடீரென்று ஒரு நாள் யாகோவா ஆபிரகாமை சந்தித்து, நீ எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னார். ಒಂದು ದಿನ ದೇವರು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ನೋಡಿ ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ನೀನು ಹೊರಟು ಹೋಗು ಎಂದು எங்கே ಹೇಳಿದನು. போக வேண்டும் என்று சொல்லவில்லை. ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳಲಿಲ್ಲ. எதற்காக போக வேண்டும் என்றும் சொல்லவில்லை. ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಹೋಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿಯೂ ಹೇಳಲಿಲ್ಲ. எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு போ என்று மட்டும் சொன்னார். ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಟು ಹೋಗು ಎಂದು ಹೇಳಿದನು. அந்த வார்த்தையை கேட்ட ஆபிரகாம் ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದಂತ ಅಬ್ರಹಾಮನು என்ன செய்தார் என்று பாருங்கள். 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 4th verse. ಯಾಕೋಬನು ಹೇಳಿದ ಮೇರೆಗೆ ಅಬ್ರಹಾಮನು ಹೊರಟು ಹೋದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாகோவா ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப ஆபிரகாமை அந்த இடத்திலே வைத்து யாகோவா ஆசீர்வதித்திருக்கலாமே. ದೇವರು ಅಬ್ರಹಾಮನು ಆ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಆಶೀರ್ವದಿಸಬಹುದಿತ್ತಲ್ಲ. ஆனால் யாகோவா ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஒரு திட்டங்களை தீர்மானங்களை வைத்திருக்கிறார்.
ಯಾಕೋಬನು ಆತನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೆ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದನು. ஆபிரகாம் ஒருவேளை அந்த வீட்டிலேயே இருந்திருந்தால், ಒಂದು ವೇಳೆ ಆಬ್ರಹಾಮನು ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದರೆ, அவர் அவருடைய பழைய நிலைமையிலிருந்து பெரிய மாற்றத்தை அவர் பார்த்திருக்க முடியாது. ಆತನು ಹಳೆಯ ಜೀವನದ ಯಾವ ಬದಲಾವಣೆಯನ್ನು ಆತನು ನೋಡಿರಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஒரு நேரத்தில் அவங்க அம்மா வந்து கண்ணீர் வடிப்பார்கள், ಒಂದು ವೇಳೆ ಆ ತಾಯಿ ಬಂದು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುತ್ತಿದ್ದರು, இன்னொரு இடத்துல அவருடைய சகோதரி வந்து கண்ணீர் வடிப்பார்கள். ಮತ್ತೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ತನ್ನ ಸಹೋದರಿಯರು ಬಂದು அப்ப இவர் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை இவரால் செய்ய முடியாமல் போய்விடும். ಈತನು ಮಾಡಬೇಕೆಂದಿರುವುದನ್ನು ಮಾಡಲು ಆಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸಲು ಆಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. ஆனால் அவர் அதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை. ಆದರೆ ಆತನು ಅದನ್ನ ಬಗ್ಗೆ ಚಿಂತಿಸಲಿಲ್ಲ. தன்னை யாகுவா அழைத்தார் என்கிற உறுதி அவருக்கு இருந்தது. ನನ್ನನ್ನು ಯಾಕೋವ ಕರೆದನು ಎಂಬ ದೃಢ ನಂಬಿಕೆ ಆತನಲ್ಲಿತ್ತು. அவர் எங்கே போகிறோம் என்று தெரியாமலேயே புறப்பட்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. ಆತನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತೇನೋ ಎಂದು ಗೊತ್ತಿಲ್ಲದರೆ ಆತನು ಹೊರಟು ಹೋದನು ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து, ದೇವರ ವಾಕ್ಯ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟು, போகிற இடம் எது என்று தெரியாமலே அவர் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டார். ಹೋಗುವ ಸ್ಥಳ ಯಾವುದು ಎಂದು ತಿಳಿಯದೇನೆ ಆತನು ಅಲ್ಲಿಂದ ಹೊರಟು ಹೋದನು. Hebrew chapter 11, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Hebrew chapter 11 verse 8. ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ. ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಅಬ್ರಹಾಮನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟ ಕೂಡಲೇ ಕರೆದಾತನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ತಾನು ಬಾಧ್ಯವಾಗಿ ಹೊಂದಬೇಕಾಗಿದ್ದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೊರಟು ಹೋದನು. ತಾನು ಹೋಗಬೇಕಾದ ಸ್ಥಳವು ಯಾವುದೆಂದು ತಿಳಿಯದೆ ಹೊರಟನು. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் அப்படி புறப்பட்டு போக ஆயத்தமாய் இருப்போம்? ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಆ ರೀತಿ ಹೊರಟು ಹೋಗಲು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಿ? ஆபிரகாம் புறப்பட்டு போனார் என்று நாம் தியானிக்கிறோம். ಆಬ್ರಹಾಮನು ಹೊರಟು ಹೋದನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸುತ್ತೇವೆ. அதை நாம் நம்பவும் செய்கிறோம். ಅದನ್ನು ನಂಬುತ್ತೇವೆ. ஆனால் அதனுடைய உண்மையான மதிப்பு என்ன என்று எப்ப தெரியுமா? ಆದರೆ ಅದರ ನಿಜವಾದ ಗೌರವ ಯಾವಾಗ ಗೊತ್ತಾ? நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுதுதான் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியும். ಆ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಾವು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡರೆ ಮಾತ್ರ ಅದರ ಗೌರವ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. இல்லை என்றால் அது வெறும் ஒரு கதைதான். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಅದು ಒಂದು ಕಥೆಯಾಗಿರುತ್ತದೆ. நம்முடைய வாழ்க்கையில் அது பெரிய ஒரு வித்தியாசத்தை கொண்டு வராது. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವ ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ಅದು ತರುವುದಿಲ್ಲ. ஆம், அருமையான தேவ பிள்ளையே, நாம் அப்படி சிந்திக்க வேண்டும். ಹೌದು ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನಾವು ಆ ರೀತಿ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಕು. இன்றைக்கு என்னை அப்படி போகும்படி யாகுவ சொல்லுவாரானால், ಇದರಿಂದ ನನ್ನನ್ನು ಆ ರೀತಿ ಹೋಗಲು ಹೇಳಿದರೆ நான் உண்மையாகவே போவேனா? ನಾನು ನಿಜವಾಗಲೂ ಹೋಗುತ್ತೇನಾ? அதை எப்படி சோதித்து பார்க்கலாம் என்றால், ಅದು ಯಾವ ರೀತಿ ಶೋಧಿಸಿ ನೋಡೋಣ ಎಂದರೆ, இன்றைக்கு யாகுவா தன்னுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் நீங்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரோ, ದೇವರ ರಾಜ್ಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಏನೆಲ್ಲ ಮಾಡಬಾರದು ಎಂದು ಹೇಳಿದ್ದಾನೋ அவைகளெல்லாம் நாம் செய்கிறோமா அல்லது விட்டு விட்டோமா? ಅವುಗಳೆಲ್ಲ ಮಾಡುತ್ತೇವಾ, ನಾವು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದೇವಾ? இதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாலே ஆபிரகாம் செய்த விஷயம் நமக்கு புரியும். ಇದನ್ನ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿದರೆ ಆಬ್ರಹಾಮನು ಮಾಡಿದ ವಿಷಯ ನಮಗೆ ஆபிரகாம் அளவுக்கு நம்மை தேவன் கஷ்டப்படுத்தவில்லை. ಆಬ್ರಹಾಮನ ಮಟ್ಟಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಯಾವ ಕಷ್ಟಪಡಿಸಲಿಲ್ಲ. நாம் இருக்கிற இடத்தை விட்டு, வீட்டை விட்டு நீங்கள் வெளியே புறப்பட்டு போங்கள் என்று யாரும் நம்மை சொல்லவில்லை. ಇರುವ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಹೋಗಿರಿ ಎಂದು ಯಾರಿಗೂ ಹೇಳಲಿಲ್ಲ. ஆனால் இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்யாதீர்கள், இந்த காரியங்கள் எல்லாம் செய்யுங்கள் என்று யாகுவா நமக்கு சொல்லி இருக்கிறார். ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಡಿರಿ, ಇಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಯಾಕೋ ನಮಗೆ ಹೇಳಿದ್ದಾನೆ. இப்பொழுது அந்த காரியங்கள், நாம் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த அந்த காரியங்களை விட்டு வெளியே வருவது எவ்வளவு கஷ்டம் என்று பாருங்கள். ಯಾಕೋವನು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಾಗ ನಮ್ಮ ಮಾಡುತ್ತಿದ್ದ ಕೆಲಸವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಬರುವುದು ಎಷ್ಟು ಕಷ್ಟಕರವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. நீங்கள் அதை விட்டு வர வேண்டும் என்று விரும்பினாலும் வீட்டில் உள்ள மற்றவர்கள் உங்களை விட மாட்டார்கள். ನೀವು ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಬರಬೇಕು ಎಂದರೂ ಕೂಡ ನಿಮ್ಮ ಮನೆಯವರು ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬರಲು ಬಿಡುವುದಿಲ್ಲ. அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்களோ அவைகளை உங்களால் செய்ய முடியாது. ಏನು ಮಾಡಬೇಕೆಂದಿರುತ್ತೀರೋ ಅದನ್ನು ಮಾಡಲು ನಿಮ್ಮಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ. அப்ப அதை நீங்கள் செய்ய வேண்டுமானால், ಅದನ್ನು ನೀವು ಮಾಡಬೇಕಾದರೆ, அன்றைக்கு ஆபிரகாம் எப்படி தான் போகிற இடம் எது என்று தெரியாமலே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனாரோ, ಆಬ್ರಹಾಮನು ಹೋಗುವ ಸ್ಥಳ ಎಲ್ಲಿಗೆ ಎಂದು ಗೊತ್ತಿರದೆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗಿ ಹೊರಟು ಹೋದನೋ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் யாகுவோவுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்பட வேண்டும். ಅದೇ ರೀತಿ ಯಾವನ ವಾಕ್ಯ
ವಿಧೇಯರಾಗಿದ್ದು ಅವರ ಸತ್ಯದ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಹೊರಟು ಹೋಗಬೇಕು. எந்தெந்த விஷயங்கள் யாகோவுக்கு பிரியம் இல்லையோ ಯಾವ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಯಾಕೋವನಿಗೆ ಪ್ರಿಯ ಇಲ್ಲದೆ ಇರುವುದೋ அதுதான் நம்முடைய தாய் வீடு தகப்பன் வீடு. ಅದೇ ನಮಗೆ ತಂದೆ ತಾಯಿ ಮನೆಯಾಗಿದೆ. அப்ப அந்த இடத்தை விட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ಅಂತ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ನೀವೇನು ಮಾಡಬೇಕು? நீங்கள் புறப்பட்டு வெளியே வர வேண்டும். ನೀವು ಹೊರಗಡೆ ಬರಬೇಕು. யார் மேல்? யாகோவா மேல் விசுவாசம் வைத்து நீங்கள் அவைகளை விட்டு வெளியே வர வேண்டும். ಯಾಕೋವನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ನೀವು ಹೊರಗಡೆ ಬರಬೇಕು. நீங்கள் அந்த இடத்தில் இருந்து கொண்டே யாகோவாவுடைய சித்தத்தை நீங்கள் செய்யவே முடியாது. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಯಾವ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಲು ನಿಮ್ಮಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Genesis chapter 17 verse 1. ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. ಅಬ್ರಹಾಮನು 99 ವರ್ಷದನಾದಾಗ ಯಾಕೋಬನು ಅವನಿಗೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟು, ನಾನು ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು, ನನಗೆ ನಡಕೊಂಡು ದೋಷವಿಲ್ಲದವನಾಗಿರು. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் 99 வயதான போது யாகோவா ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் யாகோவா எல் ஷடாய். ನಾನು ಯಾಕೋವಾ ಎಲ್ ಶಡಾಯ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நான் யாகோவா எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன், ನಾನು ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು, உன்னை அழைத்தவர் ஒரு பலவீனர் அல்ல, ನಿನ್ನನ್ನು ಕರೆದ ಆತನು ಬಲಹೀನನಲ್ಲ, உன்னை அழைத்தவர் வாக்கு மாறுகிறவர் அல்ல, ನಿನ್ನನ್ನು ಕರೆದ ಆತನು ವಾಗ್ದಾನವನ್ನು ಮೀರುವವನಲ್ಲ, உன்னை அழைத்தவர் சொன்னதை செய்ய முடியாதவர் அல்ல. ನಿನ್ನನ್ನು ಕರೆದ ಆತನು ಹೇಳಿದನು ஆபிரகாமே, உன்னை அழைத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ಅಬ್ರಹಾಮನೇ, ನಿನ್ನನ್ನು ಕರೆದಾತನು ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. நான் உனக்கு செய்ததை, உனக்கு சொன்னதை நான் கண்டிப்பாக செய்வேன். ನಾನು ನಿನಗೆ ಹೇಳಿದ್ದನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ ನೆರವೇರಿಸುವೆನು. ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? ಆದರೆ ನೀನು ಏನು ಮಾಡಬೇಕು? நீ செய்ய வேண்டியதெல்லாம் எனக்கு முன்பாக நீ நடக்க வேண்டும். ನೀನು ನನಗೆ ಮಾಡಬೇಕು, ನನಗೆ ಮುಂದಾಗಿ ನೀನು ನಡೆಯಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாகோவாவுக்கு முன்பாக நடக்க வேண்டும். ಯಾಕೋವಾಗೆ ಮುಂದಾಗಿ ನಾವು ನಡೆಯಬೇಕು. யாகோவுக்கு முன்பாக நடக்க வேண்டும் என்றால் அதனுடைய பொருள் என்ன? ಯಾಕೋವಾಗೆ ಮುಂದೆ ನಾವು ನಡೆಯಬೇಕೆಂದ್ರೆ ಅರ್ಥವೇನು? யாகோவுடைய விஷயமாக நாம் நடக்க வேண்டும். ಯಾಕೋವನ ವಿಷಯವಾಗಿ ನಾವು ನಡೆಯಬೇಕು. ஹல்லேலூயா. யாகோவாவுக்கு பயந்தவர்களாய் நாம் நடக்க வேண்டும். ಯಾಕೋವನಿಗೆ ಭಯಪಟ್ಟವರಾಗಿ ನಾವು ನಡೆಯಬೇಕು. அது யாகோவாவை பின்னாக விட்டுட்டு நாம் முன்னாக நடந்து போவது அல்ல அதனுடைய அர்த்தம். ಯಾಕೋವನ ಹಿಂದೆ ಬಿಟ್ಟು ನಾವು ಮುಂದೆ ನಡೆದು ಹೋಗುವುದಲ್ಲ ಅದರ ಅರ್ಥ. எனக்கு முன்பாக நடந்து கொண்டால் அதனுடைய பொருள் என்ன? ನನಗೆ ಮುಂದಾಗಿ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗು ಎಂದರೆ ಅದರ ಅರ್ಥ எப்பொழுதும் என்னுடைய கண் பார்வையிலேயே நீ இருக்க வேண்டும். ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಕಣ್ಣಿನ ದೃಷ್ಟಿಯ ಮುಂದೆಯೇ ನೀನು ಇರಬೇಕು. அதை விட்டு நீ வலது புறம் இடது புறம் விலக கூடாது. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಎಡಕ್ಕಾಗಲಿ ಬಲಕ್ಕಾಗಲಿ ನೀ ತಿರುಗಬಾರದು. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு ನನಗೆ ಮುಂದಾಗಿ ನಡೆದುಕೊಂಡು உத்தமனாகவும் நீ இருக்க வேண்டும். ನೀನು ದೋಷವಿಲ್ಲದವನಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி நீ நடந்தால் ಆ ರೀತಿ ನೀನು ನಡೆದರೆ நான் உன்னை குறித்து சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒன்றும் தவறாமல் உனக்கு கிடைக்கும். ನಾನು ನಿನಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳು ಒಂದು ತಪ್ಪದೆ ನಿನಗೆ ನೆರವೇರುವವು. சோ ஆபிரகாமை அழைத்த தேவன், ಅಬ್ರಹಾಮನ ಕರೆದ ಆತನು அவர் இப்படி உத்தமமாய் அவருக்கு முன்பாக நடந்த பொழுது, ಆತನ ಮುಂದೆ ಉತ್ತಮನಾಗಿ ನಡೆದುಕೊಂಡ ಮೇಲೆ, அவரை விசுவாசித்த பொழுது ಆತನನ್ನು ನಂಬಿದ ಮೇಲೆ அவருக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று பாருங்கள். ಆತನಿಗೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் இன்றைக்கு ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமின் சந்ததிகள் என்று அறியப்படுகிறார்கள். ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಅನೇಕ ಜನರು ಅಬ್ರಹಾಮನ ಸಂತತಿ, ಆತನ ಮಕ್ಕಳು ಎಂದು ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತಾರೆ. ஒரு தனி மனிதனை அழைத்து தேவன் இவ்வளவு பெரிய ஜாதியாக மாற்றி விட்டார். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಕರೆದು ಆತನು ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவருக்கு விசுவாசிகளின் தகப்பன் என்கிற பட்டத்தையும் யாகோவா கொடுத்தார். ಆತನು ವಿಶ್ವಾಸಿಗೆ ತಂದೆ ಎಂದು ಒಂದು ಪಟ್ಟಾಭಿಷೇಕವನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிகளுக்கு தகப்பன் என்றால் ஆபிரகாம் தான். ಆತನು ನಂಬಿಕೆಗೆ ತಂದೆ ಎಂದರೆ ಅದು ಅಬ್ರಹಾಮನೇ. இன்றைக்கு நாம் விசுவாசிகளா இருப்போமானால் ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿದ್ದರೆ நாமும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான். ನಾವು ಅಬ್ರಹಾಮನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான் என்று வேதம் சொல்லுகிறது. ನಾವು ಅಬ್ರಹಾಮನ ಮಕ್ಕಳೇ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அது வெறும் இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, ಅದು ಬರೀ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನದವರು ಮಾತ್ರವಲ್ಲ, புறஜாதிகளும் கூட யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். ಅನ್ಯ ಜನಗಳು ಕೂಡ ಯಾರೆಲ್ಲ ಯಾಕೋಬನನ್ನು ನಂಬುತ್ತಾರೋ ಅವರು ಎಲ್ಲರೂ ಅಬ್ರಹಾಮನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದಾರೆ. அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை யாகோவா கொடுத்தார். ಅವರಿಗೆ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಯಾಕೋಬ ಆತನಿಗೆ ಕೊಟ್ಟನು. அருமையான தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை செயல்படுத்துவோமானால், ಹೌದು ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನಾವು ಆತನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಆತನಿಗೆ ವಿಧೇಯ
ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರಕಾರ ನಡೆದುಕೊಂಡು ಹೋದರೆ அது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ಅದು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಖಂಡಿತವಾಗಲೂ ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. அது எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரும்? ಅದು ಯಾವ ರೀತಿ ಬದಲಾವಣೆಯನ್ನು ಕೊಡುತ್ತದೆ? கொழுத்த கன்றுகளை போல வளரக்கூடிய ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் இது கொண்டு வரும். ಕೊಬ್ಬಿದ ಕುರಿಗಳಾಗಿ ಬೆಳೆಯುವ ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನು ಅದು ನಮಗೆ ಕೊಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. யாகோவா நம்மை அப்படித்தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ಯಾಕೋವ ನಮ್ಮನ್ನು ಆ ರೀತಿ ಆಶೀರ್ವದಿಸಲು ಇಚ್ಛಿಸುತ್ತಾನೆ. அப்போ எது உத்தமம் என்று நாம் தான் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ಯಾವುದು ಉತ್ತಮವಾದುದು ಎಂದು ನಾವೇ சோ ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு அவர் அவனை அவனுடைய பாரம்பரியங்களிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ಯಾಕೋವ ಆಬ್ರಹಾಮನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಆತನ ಪಾರಂಪರ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದನು. இப்போ இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில நம்முடைய பாரம்பரியங்களை விட்டு நாம் வெளியே வந்தால் நாமும் இதற்கு சமமாகத்தான் இருக்கிறோம். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಪಾರಂಪರ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಬಂದರೆ ನಾವು ಇದಕ್ಕೆ ಸಮನಾಗಿರುತ್ತೇವೆ. நம்முடைய குடும்பங்களை பற்றி கவலைப்படாதபடிக்கு ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳ ಬಗ್ಗೆ ಚಿಂತಿಸದೆ என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், ನನ್ನ ಕರೆದ ಆತನು ಉತ್ತಮನು, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ಆತನು ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು, அவருக்கு கீழ்ப்படிந்து நான் நடந்தால் ಆತನಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿ ನಡೆದುಕೊಂಡರೆ அவர் என்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவார். ಆತನು ನನ್ನನ್ನು ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗಿ ಮಾಡುವನು. ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாமுக்கு செய்ததை எனக்கும் செய்வார் ಆತನು ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಮಾಡಿದ್ದನ್ನು ನನಗೂ ಮಾಡುವನು என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ಅವರ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. அவர் சொன்னால் அவர் நிச்சயமாக செய்வார். ಆತನು ಹೇಳಿದರೆ ಖಂಡಿತವಾಗಲೂ ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ. நாம் அவருக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும் போதுமானது. ನಾವು ಆತನಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿದ್ದರೆ ಮಾತ್ರ ಸಾಕು. இது யாகோவா சொல்லி வெளியே வந்தவர் ಇದು ஆபிரகாம். ಯಾಕೋವನು ಹೇಳಿದ ಮೇಲೆ ಹೊರಗಡೆ ಬಂದ ಆತನು. அவருடைய பேர குழந்தையாகிய யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். ಆತನ ಮೊಮ್ಮಗನಾದ ಯೋಸೇಫನ ಬಗ್ಗೆ ನೋಡುತ್ತೇವೆ. அவர் சூழ்நிலையாலே வெளியே வந்தார். ಅವರ ಪರಿಸ್ಥಿತಿಯಿಂದ ಹೊರಗಡೆ ಬಂದರು. அவர் தான் விரும்பி வெளியே வரவில்லை. ಇಚ್ಛಿಸಿ ಹೊರಗಡೆ ಬರಲಿಲ್ಲ. அவருடைய சொந்த சகோதரர்கள் அவரை பிடித்து அரேபியருக்கு விற்று போட்டார்கள். ಆ ಸ್ವಂತ ಸಹೋದರನು ಆತನು ಹಿಡಿದು ಇಬ್ರಿಯರಿಗೆ ಮಾರಿಬಿಟ್ಟರು. அவர் அதிலிருந்து எகிப்தியருடைய கையிலே விற்கப்பட்டார். ಅವರು ಅಲ್ಲಿಂದ ಐಗುಪ್ತರಿಗೆ ಮಾರಲ್ಪಟ್ಟನು. சோ அவர் யாகோவுக்கு பயந்தவராய் இருந்தார். ಆತನು ಯಾಕೋವನಿಗೆ ಭಯಪಟ್ಟವನಾಗಿದ್ದನು. அவர் நல்ல தரிசனம் காண்பவராய் இருந்தார். ಆತನು ಒಳ್ಳೆ ದರ್ಶನವನ್ನು ನೋಡುವನಾಗಿದ್ದನು. ஆனால் அவருடைய சொந்த சகோதரர்களோ அவரை வெறுத்தார்கள். ಆದರೆ ತನ್ನ ಸ್ವಂತ ಸಹೋದರ ಆತನನ್ನು ದ್ವೇಷಿಸಿದರು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவர் தகப்பனுக்கு செல்ல பிள்ளையா இருந்தார். ಆತನು ತನ್ನ ತಂದೆಗೆ ಮುದ್ದು ಮಗನಾಗಿದ್ದನು. இன்றைக்கு நாம் யாகோவுக்கு செல்ல பிள்ளையா இருக்கும் பொழுது ನಾನು ಯಾಕೋವನಿಗೆ ಮುದ್ದು ಮಗುವಾಗಿದ್ದರೆ இந்த உலகம் நம்மை கண்டிப்பாக பகைக்கும். ಈ ಲೋಕ ಖಂಡಿತವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசேப்பை அரேபியர்களுடைய கையில விற்று போட்டது போல ದಿನಗಳಲ್ಲಿ ಯೋಸೇಫನು ಅರಬಿಯರ ಕೈಗೆ ಮಾರಿದ ಹಾಗೆ இந்த உலகமும் நம்மை விற்று போடலாம். ಈ ಲೋಕವು ನಮ್ಮನ್ನು ಮಾರಿಬಿಡಬಹುದು. ஆனால் அங்கே என்ன நடந்தது என்று பாருங்க. ಆದರೆ ಅಲ್ಲಿ ಏನು ನಡೆಯಿತು ಎಂಬುದಾಗಿ அவ்வளவு சோதனைகள் யோசேப்பினுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பொழுதும் ಅಷ್ಟು ಶೋಧನೆಗಳು ಕೂಡ ಯೋಸೇಫನ ಜೀವನದಲ್ಲಿ ಬಂದರೂ ಕೂಡ அவர் யாகோவாவை விட்டு விலகவே இல்லை. ಆತನು ಯಾಕೋವನ ಬಿಟ್ಟು ಅಗಲಲೇ ಇಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கூட ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಆತನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಕೂಡ யாகோவா சொன்ன வசனம் அவரை புடமிட்டது என்று சொல்லுகிறது. யாகோவா சொன்ன வசனம் அவரை என்ன செய்தது? அவரை சுத்திகரித்தது. ಯಾಕೋವ ಹೇಳಿದಂತ ವಾಕ್ಯಗಳು ಆತನನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿದವು. யாகோவா ஒரு முறை ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்து விட்டால் ಯಾಕೋವ ಒಂದು ಸಲಿ ನಮಗೆ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟರೆ அதை கண்டிப்பாக அவர் எந்த வழியிலாகிலும் அதை நிறைவேற்றுவார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಯಾವ ಮಾರ್ಗವಾಗಲಿ ಆತನು ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. 106ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன். நூற்றி 5ஆம் சங்கீதம், Psalm 105 verses 17, 18 and 19. 105ನೇ ಕೀರ್ತನೆ 17, 18 ವಚನಗಳು. ಆತನು ಅವರ ಮುಂದಾಗಿ ಒಬ್ಬರನ್ನು ಕಳಿಸಿದ್ದನು. ದಾಸತ್ವಕ್ಕೆ ಮಾರಲ್ಪಟ್ಟ ಯೋಸೇಫನೇ ಅವನು. ಅವನ ಕಾಳುಗಳು ಕೊಳದಲ್ಲಿ ನೊಂದವು. ಕಬ್ಬಿಣದ ಬೇಡಿಗಳಿಂದ ಅವನು ಬಂಧಿತನಾದನು. ಅವನು ತನ್ನ ಮಾತು ನೆರವೇರುವ ತನಕ ಯಾಕೋವನ ವಾಕ್ಯದಿಂದ ಶೋಧಿತನಾದನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் சிறைச்சாலையில் இருந்தான். ಆತನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದನು. அநியாயமாக அவன் செய்யாத தவறுக்கு தான் இந்த தண்டனை அவன் அனுபவித்தான். ಅನ್ಯಾಯವಾಗಿ ಆತನು ಮಾಡದೇ ಇರುವ ಕಾರ್ಯಕ್ಕೆ ದಂಡನೆಯನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಿದ್ದನು. ஆனால் அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கூட அங்க என்ன நடந்து கொண்டிருந்தது? ಆ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾಗಲೂ ಕೂಡ ಅಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತಿತ್ತು? அவன் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்தான். ಅವನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಿದ್ದನು. இது ஆதியாகமத்துல எல்லாம் எழுதல. ಇದು ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ಬರೆಯಲಿಲ್ಲ.
ஆனா பரிசுத்த ஆவியானவர் சங்கீதத்தில் இதை எழுதியிருக்கிறாரு. ಆದರೆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಕೀರ್ತನೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾನೆ. அவருடைய வார்த்தை அவனை புடமிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಆತನ ವಾಕ್ಯಗಳು ಅವರನ್ನು ಶೋಧಿಸುತ್ತಿದ್ದವು ಎಂದು யாகுவா சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அந்த வார்த்தை அவரை புடமிட்டது. ಯಾಗುವ ಹೇಳಿದಂತ ವಾಕ್ಯಗಳು ನೆರವೇರುವ ತನಕ ಆ ವಾಕ್ಯಗಳು ಆತನನ್ನು ಶೋಧಿಸುತ್ತಿದ್ದವು. ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொன்னார். ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಹೇಳಿದಾಗ ನನ್ನ ಮುಂದೆ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ದೋಷವಿಲ್ಲದವನಾಗಿರು. இங்க யோசேப்புக்கு நடக்கிற காரியம் என்ன? ಆದರೆ ಯೋಸೇಫನಿಗೆ ನಡೆಯುತ್ತಿರುವ ಕಾರ್ಯವೇನು? இவர் தான் இருந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு கொண்டு வரப்படுகிறார். ತಾನು ಇರುವಂತ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಆತನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. அங்கே அவர் நடப்படுகிறார். ಅಲ್ಲಿ ಆತನು ನೆಡಲ್ಪಡುತ್ತಾನೆ. அந்த இடத்திலே யாகோவுடைய வசனம் அவரோடு கூட இடைப்படுகிறது. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾಕೋನ ವಾಕ್ಯ ಅವನೊಂದಿಗೆ ಇರುತ್ತದೆ. எந்த சூழ்நிலையிலுமே அவர் என்ன செய்யவில்லை, யாகோவுடைய வார்த்தையிலிருந்து யாகோவுடைய அன்பிலிருந்து அவர் விலகி போகவே இல்லை. ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಆತನು ಯಾಕೋನ ವಾಕ್ಯವನ್ನು ಯಾಕೋನ ಪ್ರೀತಿ ಬಿಟ್ಟು ಆತನು ಅಗಲಿ ಹೋಗಲೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ನಾವು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಒಂದು ಸಣ್ಣ ತೊಂದರೆ ಬಂದರೆ ನಾವು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋಗುತ್ತೇವೆ. தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்ற சந்தேகம் கூட நமக்கு வந்து விடுகிறது. ದೇವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದನಾ ಇಲ್ವಾ ಎಂಬ ಸಂದೇಹವೂ ನಮಗೆ ಬರುತ್ತದೆ. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் சிறைச்சாலை செய்யாத தவறுக்காக சிறைச்சாலையில் போய் இருந்த பொழுது கூட ಮಾಡದೇ ಇರುವ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾಗಲೂ ಕೂಡ அவன் யாகோவுடைய நாமத்துக்கு பயந்திருந்தான். ಆತನು ಯಾಕೋನ ನಾಮಕ್ಕೋಸ್ಕರ ಭಯಪಟ್ಟವನಾಗಿದ್ದನು. ஹல்லேலூயா. அவன் யாகோவை தியானித்துக் கொண்டிருந்தான். ಅವನು ಯಾಕೋನನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಿದ್ದನು. யாகோவா தன்னுடைய வசனத்தோடு அவனோடு பேசி அவனை தேற்றிக் கொண்டிருந்தான். ಯಾಕೋವ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ಆತನಿಗೆ ಮಾತನಾಡಿ ಅವನನ್ನು ಉಜ್ಜೀವಿಸಪಡಿಸುತ್ತಿದ್ದನು. அவன் சோர்ந்து போகவே இல்லை. ಆತನು ಬಲಹೀನ ಆಗಲೇ ಇಲ್ಲ. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இங்கு மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென். ஹல்லேலூயா. ஆக இந்த கஷ்டங்கள், இந்த தொல்லைகள் யாகோவின் அன்பிலிருந்து யோசேப்பை பிரிக்க முடியவில்லை. ಈ ಕಷ್ಟಗಳು, ಈ ಚಿಂತನೆಗಳು ಯೋಸೇಫನನ್ನು ಯಾಕೋನಿಂದ ಆತನ ಬಿಡಿಸಿಕೊಳ್ಳಲೇ ಆಗಲೇ ಇಲ್ಲ. நான் என்ன தவறு செய்தேன்? ನಾನು ಏನು ತಪ್ಪು ಮಾಡಿದೆನು? நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன்? ಯಾರಿಗೆ ಯಾವ ದ್ರೋಹ ಮಾಡಿದೆ? தேவன் என்னை ஏன் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார் என்று ஒரு நொடி பொழுது கூட அவன் நினைக்கவில்லை. ದೇವರು ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ತಂದು ಕೊಟ್ಟನು ಎಂದು ಒಂದು ಸಣ್ಣ ಮಾತನ್ನು ಆತನು ಆಡಲಿಲ್ಲ. ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ನಾವು ಎಂಥ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದ್ದರೂ ಕೂಡ தேவன் நம்மை அந்த இடத்தில் கொண்டு வந்து விட்டார், ஏன் விட்டார் என்ற கேள்வி நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಏಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟನು ಎಂದು ಕೇಳುವವರಾಗಿರಬಾರದು. அந்த இடத்திலும் நான் தேவனோடு கூட இருக்கிறேன் என்கிற எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೂ ನಾನು ದೇವರೊಂದಿಗೆ ಇದ್ದೇನೆಂಬ ಭಾವನೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஆகையினாலதான் சங்கீதக்காரன் சொன்னார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. சங்கீதம் 23 வசனம் 4. 23ನೇ ಕೀರ್ತನೆ 4ನೇ ವಾಕ್ಯ. ನಾನು ಕಾರ್ಗತ್ತಿನ ಕಣಿವೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗಲೂ ನೀನು ಹತ್ತಿರ ಇರುವುದರಿಂದ ಕೇಡಿಗೆ ಹೆದರೆನು. ನಿನ್ನ ದೊಣ್ಣೆಯು ನಿನ್ನ ಕೋಲು ನನಗೆ ಧೈರ್ಯ ಕೊಡುತ್ತವೆ. ஹல்லேலூயா. அல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ನಾನು ಕಾರ್ಗತ್ತಿನ ಕಣಿವೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗಲೂ ನಾನು ಹೆದರೆನು, ನೀನು ನನ್ನೊಂದಿಗೆ ಇರುತ್ತಿ. அந்த விசுவாசம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே. ಆ ರೀತಿ ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು ಪ್ರೀತಿ ದೇವರ. ஆபிரகாமை அழைத்த தேவன் எப்போதும் அவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கவில்லை. ಆಬ್ರಹಾಮನ ಕರೆದಾತನು ಯಾವಾಗಲೂ ಆತನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. எப்பொழுதோ சில வேளைகளில் தான் பேசினார். ಯಾವಾಗೋ ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಮಾತ್ರ ಆತನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದ. ஆனால் இந்த ரெண்டு பேச்சுகளுக்கு இடையில ಈ ಎರಡು ವಾಕ್ಯಕ್ಕೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஆபிரகாம் விசுவாசித்தார், ಅಬ್ರಹಾಮನು ನಂಬಿದನು,
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯನಾದನು, தேவனுக்கு முன்பாக நடந்தார். ದೇವರಿಗೆ ಮುಂದಾಗಿ ನಡೆದನು. யோசேப்பு இப்படியாக கஷ்டப்படுத்தப்பட்டார். ಯೋಸೇಫನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಕಷ್ಟಕ್ಕೆ ಒಳಗಾದನು. ஆனால் அவர் எந்த சூழ்நிலையிலும் யாகுவாவை விட்டு விலகாதபடிக்கு அவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டே இருந்தார். ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಯಾವನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋಗದೆ ಆತನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಿದ್ದನು. என்ன நடந்தது? ಅಲ್ಲಿ ಏನು ನಡೆಯಿತು? கொஞ்ச காலம்தான். ಸ್ವಲ್ಪ ಕಾಲವೇ அந்த நாட்டுக்கே ராஜாவாக மாறிவிட்டார். ಆ ದೇಶಕ್ಕೆ ಆತನು ರಾಜನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. ராஜாவுக்கு அடுத்தவராக மாறினார். ರಾಜಗೆ ಆತನು ಕೆಳಗಿನವನಾಗಿ நாம் ಮಾರ್ಪಟ್ಟನು. கற்பனை செய்து பார்க்க முடியுமா? ನಾವು ಅದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯನಾ? இவ்வளவு பெரிய ஒரு உயர்வு அவருக்கு கிடைக்கும் என்று நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? ಇಷ್ಟು ಉನ್ನತ ಸ್ಥಾನ ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು ನಾವು ಕಲ್ಪನೆ ಮಾಡಲು நீங்கள் யாகுவாவுக்கு மட்டும் உத்தமர்களாய் இருப்பீர்களானால் ನೀವು ಯಾವನಿಗೆ ಉತ್ತಮನಾಗಿದ್ದರೆ உங்கள் நிலைமையை நிச்சயமாக அவர் மாற்றி விடுவார். ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. ஆம், அருமையான தேவ பிள்ளையே, ಹೌದು, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஜீவனுள்ள சாட்சிகளை பற்றி தான் நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். ಜೀವವುಳ್ಳ ಸಾಕ್ಷಿಗಳ ಬಗ್ಗೆ ನಾವಿಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. இனி வேறொருத்தரை குறித்து நாம் பார்க்கலாம். ಇನ್ನು ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ಕುರಿತು ನೋಡೋಣ. மோசேயை குறித்து பார்க்கலாம். ಮೋಶೆಯನ್ನು ಕುರಿತು ನೋಡೋಣ. மோசே அங்கே தன்னுடைய நன்றாக படித்திருந்தார், ಮೋಶೆ ಚೆನ್ನಾಗಿ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ நல்ல ಮಾಡಿದ್ದನು, திறமை உள்ளவராக இருந்தார். ತುಂಬಾ ಸಾಮರ್ಥ್ಯ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. நம்முடைய திறமையினாலே ஜனங்களை ரட்சித்து விடலாம் என்று அவர் நினைத்தார். ನನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದ ಅದನ್ನು ರಕ್ಷಿಸಬಹುದು ಎಂದು ಆತನು ಎಣಿಸಿಕೊಂಡನು. சிலரை ரட்சிக்கலாம் என்றுதான் அவர் நினைத்திருந்தார். ಕೆಲವರು ರಕ್ಷಿಸಬಹುದು ಎಂದು ಆತನು ಎಣಿಸಿಕೊಂಡನು. ஆனால் யாகுவா அவரை கொண்டு வைத்திருந்த திட்டம் மிக பெரிது. ಯಾಕೋ ಆತನ ಬಗ್ಗೆ ತಿಳಿದಿದ್ದ ಯೋಚನೆ ಬಹಳ ದೊಡ್ಡದಾಗಿತ್ತು. சிலரை ரட்சிப்பதற்கல்ல, ಕೆಲವರು ರಕ್ಷಣೆ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲ, மொத்த ஜனங்களையும் ரட்சிப்பதற்காக தேவன் திட்டம் வைத்திருந்தார். ಪೂರ್ತಿ ಜನರನ್ನು ರಕ್ಷಣೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ದೇವರು ಒಂದು திட்டವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದನು. ஆனால் அவர் அங்கே இருந்திருந்தாரானால் அந்த திட்டத்தை யாகுவா நிறைவேற்றியிருக்க முடியாது. ಆತನು ಅಲ್ಲೇ ಇದ್ದಿದ್ದರೆ ಯಾಗುವ ಆತನ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲು ಆಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. அதற்காக யாகுவா என்ன செய்தார்? ಅದಕ್ಕಾಗಿ ಯಾಕೋನು ಏನನ್ನು ಮಾಡಿದನು? மீதியானிய தேசத்துக்கு ஓடச் செய்தார் அவரை. ವಿದ್ಯಾನರ ದೇಶಕ್ಕೆ ಓಡಲು ಮಾಡಿದನು. அங்கே போன பிறகு யாகுவா அவரை சந்தித்தார். ಅಲ್ಲಿ ಹೋದ ಮೇಲೆ ಯಾಗುವ ಆತನನ್ನು ಕಂಡುಕೊಂಡನು. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ನೀವು ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಕೊಪ್ಪಿದ ಕುರಿಗಳಾಗಿ ಬೆಳೆಯುವಿರಿ. இருந்த இடத்திலே இருந்தால் யாகுவா உங்கள் வாழ்க்கையில ஒரு கிரியையும் செய்ய முடியாது. அருமையான தேவர்களே, ಇದ್ದರೆ ಯಾಕೋ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. மோசேயை கொண்டு யாகுவா கிரியை செய்யும்படியாக மோசேயை விரட்டி விட்டார். ಮೋಶೆಯ ಮುಖಾಂತರ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡಲು ಮೋಶೆಯನ್ನು ಅಲ್ಲಿಂದ ಹೊರಡಿಸಿದನು. எங்கே ஓடி ஒளிந்து கொண்டிருந்தானோ ಎಲ್ಲಿ ಓಡಿ ಹೋಗಿ ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದನೋ அந்த இடத்திலே யாகுவா அவனை சந்தித்தார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾಕೋ ಆತನಿಗೆ ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟು 20 லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாக அவனை மாற்றினார். 20 ಲಕ್ಷ ಜನರಿಗೆ ಆತನನ್ನು ನಾಯಕನಾಗಿ ನೇಮಿಸಿದನು. ஹல்லேலூயா. ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தோடும் அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்படியாக அந்த ஜனங்களுக்கு அவனை தலைவனாக மாற்றினார். ತನ್ನ ಪರಾಕ್ರಮ ಭುಜಬಲಗಳಿಂದ ಆ ಜನರನ್ನು ಬಿಡಿಸಿಕೊಂಡು ಬರಲು ಜನರನ್ನು ಆತನಿಗೆ ನಾಯಕನಾಗಿ ನೇಮಿಸಿದನು. அந்த மோசேயினுடைய கரங்களை கொண்டு மிகப்பெரிய அற்புதங்களை யாகுவா செய்தார். ಆ ಮೋಶೆಯ ಕೈಗಳಿಂದ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ಮಾಡಿಸಿದನು. மிகப்பெரிய அடையாளங்களை யாகுவா செய்தார். ದೊಡ್ಡ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ಮಾಡಿದನು. இவ்வளவுத்துக்கு நன்றாக பேசக்கூட தெரியாது மோசேக்கு. ಚೆನ್ನಾಗಿ ಮಾತನಾಡಲು ಆಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. அவன் திக்குவாய் உள்ளவன். ಅವನು ತೊದಲು ಮಾತನವನಾಗಿದ್ದ. ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தனை கொண்டு ಅಂತವನನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು மொத்த அடிமைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து தேவன் விடுதலை கொடுத்தார். ಪೂರ್ತಿ ದಾಸತ್ವದ ಜನರಿಗೆ ಅವನ ಮುಖಾಂತರ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಮಾಡಿಸಿದನು. அன்றைக்கு மோசேயை கொண்டு யாகுவாவால் அப்படி செய்ய முடியுமானால் ಮೋಶೆಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಯಾಕೋ ಆ ರೀತಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾದರೆ இன்றைக்கு அது போல ஒப்பு கொடுக்கிற நம்மை கொண்டு யாகுவா பெரிய காரியங்களை செய்ய முடியும். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಅಂತ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವ ನಮ್ಮನ್ನು ಮುಖಾಂತರ ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯನಾಗುವನು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதற்கு பின்பு யாகுஷுவாவை பார்க்கலாம். ಅದಕ್ಕಾದ ಮೇಲೆ ಯಾಕೋಶುವ ಬಗ್ಗೆ ನೋಡೋಣ. யாகுஷுவா அங்கே புதியதாக வந்தார். ಯಾಕೋಶುವ ಅಲ್ಲಿ ಹೊಸದಾಗಿ ಬಂದರು. அவரும் தான் இருந்த இடத்திலே இருக்கவில்லை. ಆತನು ಇದ್ದ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಇರಲಿಲ್ಲ. அவர் தன்னுடைய வீட்டிலே சுகமாக சாப்பாடு கிடைக்கிறது என்று அங்கே உட்காரவில்லை. ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು ಸುಖವಾಗಿ ತನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ. பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் என்று சொன்னார். ತಂದೆಯ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡೋದೇ ನನ್ನ ಭೋಜನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. நீ எங்கப்பா போன? அப்பாவும் அம்மாவும் உன்னை தேடிட்டு இருந்தோமே என்று மிகவும் கவலையோடு மரியாள் வந்து சொன்னார்கள். ನೀನು ಎಲ್ಲಿ ಹೋದೆಪ್ಪ, ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಹುಡುಕಿದರಲ್ಲ ಎಂದು ಮರಿಯಳು ತುಂಬಾ ಕಳವಳದಿಂದ ಬಂದು ಹೇಳಿದಳು. நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? ನೀವೇಕೆ ನನ್ನನ್ನು ಹುಡುಕುತ್ತೀರಿ? நான் இந்த உலகத்தின் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு பிறந்தவன் அல்ல. ನಾನು ಲೋಕದ ತಂದೆಯ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಬಂದವನಲ್ಲ. நான் என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் இருக்க வேண்டியது என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார். ನಾನು ತಂದೆಯ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಇರಬೇಕಾದವನು ಎಂಬುದು ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವಾ? நீங்கள் இருந்த இடத்துல இருப்பதற்கு என்று அழைக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்கள். ನೀವು ಇದ್ದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರಲ್ಲ ನೀವು.
ಎಂದು நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து நீங்கள் வெளியே வந்தீர்களானால் தேவன் உங்களை பயன்படுத்துவார். ನೀವು ಇದ್ದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಬಂದರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾನೆ. நீங்களும் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ನೀವು ಕೊಬ್ಬಿದ ಕುರಿಗಳಾಗಿ ಬೆಳೆಯುವಿರಿ. அதைத்தான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற அருமையான தேவ பிள்ளையே. ದೇವರು ಅದನ್ನೇ ನಿಮ್ಮಿಂದ ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವನು. இப்ப யாகூஷு அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ಯಾಕೋಬ ಅಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ தன்னுடைய சீசர்களை பார்த்து சொன்னார், ತನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, உங்கள் வீட்டை விட்டு புறப்பட்டு என்னை பின்பற்றி வாங்கள் என்று சொன்னார். ನೀನು ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. Follow me, என்னை பின்பற்றி வா. ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸು. சோ சீசர்களை அப்படித்தான் அவர் அழைத்தார், என்னை பின்பற்றி வாருங்கள். ಶಿಷ್ಯರನ್ನು ಆ ರೀತಿ ಕರೆದು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸು ಎಂಬುದಾಗಿ. ஒருவன் என் தகப்பன் இறந்து விட்டார், அவரை அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். ಒಬ್ಬನು ನನ್ನ ತಂದೆಯನ್ನು ಸತ್ತಿದ್ದಾನೆ, ಅವನ ಉತ್ತರ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು ಎಂದು ಹೇಳಿದನು. யாகூஷு சொன்னார், மரித்தவர்கள் அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். ಸತ್ತವರ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ, ನೀನು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. நீங்கள் இருந்த இடத்துல இருந்தால் ஒன்றும் நடக்காது பிரியமானவர்களே. ಇದ್ದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಏನು ನಡೆಯುವುದಿಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. நீங்கள் எழுந்து புறப்பட வேண்டும். ನೀವು ಎದ್ದು ಹೊರಡಲೇಬೇಕು. நீங்கள் இருந்த இடத்தை விட்டு வெளியே புறப்பட்டீர்கள் என்பது உங்கள் குடும்பங்களுக்கு தெரிய வேண்டும். ನೀವು ಇದ್ದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎದ್ದು ಹೊರಟಿದ್ದೀರಿ ಎಂದು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಗೊತ್ತಾಗಬೇಕು. நீங்கள் பழைய இடத்திலே இப்பொழுது இல்லை, நீங்கள் புதிய இடத்திற்கு வந்துவிட்டீர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். ನೀವು ಹಳೆಯ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಹೊಸ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀರಿ ಎಂದು ಈ ಲೋಕವು பழைய பழக்க வழக்கங்கள் எதிலுமே நீங்கள் இல்லை, இப்பொழுது நீங்கள் புதிய மனுஷன் ஆகிவிட்டீர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். ಹಳೆಯ ಅಭ್ಯಾಸಗಳು ಏನೂ ಇಲ್ಲ, ನೀವು ಹೊಸದಾಗಿದ್ದೀರಿ ಎಂದು ಈ ಲೋಕವು ನಿಮ್ಮನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. யாகூஷு சொன்னார், ಯಾಕೋಬ ಹೇಳುತ್ತಾನೆ, ஒரு இடத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ನಿಮಗಾಗಿ ನಾನು ಸಿದ್ಧ ಮಾಡಲು ಹೋಗುತ್ತೇನೆ. நீ இப்பொழுது இருக்கிற இடம் அல்ல, ನೀನು ಇರುವ ಸ್ಥಳವಲ್ಲ, உங்களுக்கென்று ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಲು ಹೋಗುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு ನಾನು ಆ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ಮೇಲೆ நான் இருக்கும் இடத்தில் இருக்கும்படிக்கு ನಾನು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಇರುವುದಕ್ಕೋಸ್ಕರ உங்களை என்னிடத்திலே நான் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನ ಬಳಿಗೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವೆನು. எப்பொழுதுமே இருந்த இடத்தை விட்டு புறப்பட்டு அவர் காண்பிக்கிற வேறொரு இடத்திற்கு நாம் போக வேண்டும். ಯಾವಾಗಲೂ ನಾವು ಇರುವ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಆತನು ತೋರಿಸುವ ಬೇರೆ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾವು ಹೋಗಬೇಕು. அப்படி புறப்பட்டு வந்த அப்போஸ்தலர்களை கொண்டு ಆ ರೀತಿ ಹೊರಟು ಬಂದ ಅಪೊಸ್ತಲರನ್ನು ಹಿಡಿದು இந்த உலகத்தையே புரட்டி போட்டார் தேவன். ಈ ಲೋಕವನ್ನೇ ಆತನು ಕದಲಿಸಿದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த முழு உலகத்தையும் புரட்டி போட்டார். ಈ ಲೋಕವನ್ನೇ ಆತನು ಕದಲಿಸಿದನು. அவர்கள் யாரும் திறமைசாலிகள் அல்ல, ಅವರು ಯಾರು ಪ್ರಭಾವಶಾಲಿಗಳಲ್ಲ, அவர்கள் எல்லாரும் நன்றாக படித்தவர்கள் அல்ல, ಅವರೆಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮಾಡಿದವರಲ್ಲ. ஆனால் நன்றாக படித்த பரிசேயர்கள் சதுசேயர்களால் செய்ய முடியாத காரியத்தை இந்த அப்பாவி அப்போஸ்தலர்களை கொண்டு யாகூஷுவ செய்து காட்டினார். ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದ್ದ ಪರಿಸಾಯರು ಸದ್ದುಕಾಯರು ಮಾಡದಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಏನು ತಿಳಿದ ಅಪೊಸ್ತಲರು ಮಾಡಿ ತೋರಿಸಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆம் அருமையான தேவ பிள்ளையே, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கு யாகோவா நம்மை ஒரு இடத்துக்கு அழைக்கிறார். ಇದರಲ್ಲಿ ಯಾಹೋವ ನಮ್ಮನ್ನು ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಕರೆಯುತ್ತಾನೆ. எந்த இடத்திற்கு அழைக்கிறார் தெரியுமா? ಯಾವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕರೆಯುತ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? நாம் இதுவரைக்கு பார்க்காத ஒரு இடம். ನಾವು ಇಲ್ಲಿ ತನಕ ನೋಡದೆ ಇರುವಂತ ಒಂದು ಸ್ಥಳ. ஆபிரகாமை அழைத்த போது ஆபிரகாம் அறியாத ஒரு இடத்துக்கு தான் போனார். ಆಬ್ರಹಾಮನು ಕರೆದಾಗ ಆಬ್ರಹಾಮನು ಗೊತ್ತಿಲ್ಲದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೊರಟು ಹೋದನು. இன்றைக்கு யாகோவா நம்மை அழைப்பதும் நாம் இதுவரை பார்த்திராத ஒரு இடம். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿರುವುದು ನಾವು ನೋಡದೆ ಇರುವಂತ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ. நாம் இதுவரை கேள்விப்படாத ஒரு இடம். ನಾವು ಇಲ್ಲಿ ತನಕ ಕೇಳಿಸಿಕೊಂಡದೆ ಇರುವಂತ ಒಂದು ಸ್ಥಳ. நம்முடைய முன்னோர்கள் அறியாத ஒரு இடம். ನಮ್ಮ ಪಿತೃಗಳು ತಿಳಿಯದೆ ಇರುವಂತ ಒಂದು ಸ್ಥಳ. நம்முடைய குடும்பங்களோ நம்முடைய பாரம்பரியங்களோ அறியாத ஒரு இடம். ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳು ನಮ್ಮ ಪಾರಂಪರ್ಯಗಳು ತಿಳಿಯದೆ ಇರುವಂತ ಒಂದು ಸ್ಥಳ. அந்த இடம் யாகோவாவுடைய நாமம். ಆ ಸ್ಥಳ ಯಾಕೋಬನ ನಾಮ. யாகோவாவுடைய நாமம் பலத்த துருகம். ಯಾಕೋಬನ ನಾಮ ಬಲವಾದ ಬುರುಜು. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ಅದರೊಳಗೆ ಹೋಗಿ ಹೋಗಿ ಭದ್ರವಾಗಿರುವನು. நீங்கள் இருக்கிற இடத்தில் இருப்பதற்கு அல்ல, ನೀವು ಇರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಇರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲ, நீங்கள் எழுந்து அந்த இடத்திற்கு ஓடி வரும்படி யாகோவா இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். ನೀವು ಎದ್ದು ಅಲ್ಲಿಂದ ಹೊರಟು ಓಡಿ ಬಂದು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಲು ಯಾಕೋಬ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತಾನೆ. எதற்காக? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ? உங்களை கொளுத்த கன்றுகளாய் மாற்றுவதற்காக. ನಿಮ್ಮನ್ನು ಕೊಬ್ಬಿದ ಕುರಿಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய சத்தியத்தை கேட்டு ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಆತನ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ಆತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೀವು ಕಿವಿಗಳನ್ನು ಕೊಟ್ಟು அவருடைய நாமம் என்கிற பலத்த துருகத்திற்குள் நீங்கள் வந்து சேர்ந்து விடுவீர்களானால் ಆತನ ನಾಮ ಎಂಬ ಬಲವಾದ ಬುರುಜೊಳಗೆ ನೀವು ಬಂದು ಸೇರಿಕೊಂಡರೆ ஒருவேளை உங்கள் குடும்பங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಿಗೆ ಅದು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರಬಹುದು. மிக பெரியவர்களுக்கு படித்தவர்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ಬಹಳ ದೊಡ್ಡವರಿಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಓದಿದವರಿಗೆ ಅದು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರಬಹುದು. ஆபிரகாமுடைய தகப்பனை அழைக்கவில்லை.
ಅಬ್ರಹಾಮನ ತಂದೆಯನ್ನು ದೇವರು ಕರೆಯಲಿಲ್ಲ, ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ಅಬ್ರಹಾಮನನ್ನು ದೇವರು ಕರೆದರು. ஹalleluya. Hallelujah. நம்முடைய பாரம்பரியங்களில் உள்ளவர்களை அவர் அழைக்கவில்லை. ಪಾರಂಪರ್ಯದಲ್ಲಿ ಇರುವವರನ್ನು ಯಾಕೋ ಕರೆಯಲಿಲ್ಲ, நம்மை அழைக்கிறார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತಾನೆ. அவருடைய சத்தத்தை கேட்டு ಆತನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ அது என்னவென்று அறியாமல் கூட ಅದು ಏನೆಂದು ತಿಳಿಯದಿದ್ದರೂ ಕೂಡ நீங்கள் விசுவாசித்து புறப்பட்டு வருவீர்களானால் ನೀವು ನಂಬಿ ಹೊರಟು ಬರುವುದಾದರೆ பொய்யுரையாத தேவன் சொல்லுகிறார், ಸುಳ್ಳು ಹೇಳದೆ ಇರುವಂತ ದೇವನು ಹೇಳುತ್ತಾನೆ, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள். ನೀವು ಹೊರಗಡೆ ಹೊರಟು ಹೋಗಿ ಕೊಬ್ಬಿದ ಕುರಿಗಳಾಗಿ ಬೆಳೆಯುವಿರಿ. அதுதான் உங்களை குறித்து யாகோவா வைத்திருக்கிற சித்தம். ಅದನ್ನೇ ಯಾಕೋ ನಿಮಗಾಗಿ ಇಟ್ಟಂತ ಚಿತ್ತವಾಗಿದೆ. அருமையான தேவ பிள்ளையே, ನಿತ್ಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆபிரகாம் யாரிடத்திலும் ஆலோசனை கேட்கவில்லை. ಅಬ್ರಹಾಮನು ಯಾರ ಬಳಿಯಲ್ಲೂ ಆಲೋಚನೆ ಕೇಳಲಿಲ್ಲ. வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே கீழ்ப்படிந்தார். ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಆತನು ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯನಾದನು. ஹalleluya. Hallelujah. தான் போகிற இடம் என்னவென்று அறியாமல் புறப்பட்டு போனார். ಹೋಗುವ ಸ್ಥಳ ಯಾವುದು ಎಂದು ತಿಳಿಯದೇನೆ ಆತನು ಹೊರಟು ಹೋದನು. இன்றைக்கு மிகப்பெரிய பதவியாகிய விசுவாசிகளின் தகப்பன் என்ற பதவியிலே அவர் இருக்கிறார். ಇದರಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಪದವಿಯಾದ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ತಂದೆ ಎಂಬ ಪದವಿಯಲ್ಲಿ ಆತನು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. இன்றைக்கு நாம் ஒன்றும் இல்லாதவர்களாய் இருக்கலாம். ಇದರಲ್ಲಿ ಏನು ನಾವು ಇಲ್ಲದವರಾಗಿರಬಹುದು. ஆனால் இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து புறப்பட்டு வருவீர்களானால், ಆದರೆ ಈ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ನೀವು ಹೊರಟು ಬರುವುದಾದರೆ, அநேகருடைய பேச்சு என்ன தெரியுமா? ಅನೇಕರ ಮಾತು ಏನು ಗೊತ್ತಾ? நான் எல்லாம் தெரிந்து விட்டு வருகிறேன் என்று ನಾನು சொல்லுவார். ಎಲ್ಲವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಬರುತ್ತೇನೆ. எல்லாம் தெரிந்து விட்டு ஒரு காலமும் வந்தவர்கள் ஒருவரும் கிடையாது. ಎಲ್ಲವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಬಂದವರು ಯಾರು ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. யாகுஷுவை பின்பற்றின சீசர்கள் போலும் எதையுமே அறிந்துவிட்டு பின்னாலே வரவில்லை. ಯಾಕೋಬನ ಶಿಷ್ಯರು ಆತನ ಹಿಂಬಾಲಿಸುವಾಗ ಏನು ತಿಳಿಯದೇನೆ ಆತನನ್ನು என்னை ಹಿಂಬಾಲಿಸಿದರು. பின்பற்றி வா என்று சொன்னார், ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸು ಎಂದು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ அப்படியே புறப்பட்டு வந்தார்கள். ಹಾಗೆಯೇ ಹಿಂಬಾಲಿಸಿದರು. வலையை விட்டு தான் செய்து கொண்டிருந்த வேலையை கூட அப்படியே போட்டுவிட்டு பின்னாலே வந்தார்கள். ಅವರು ಮಾಡಿದ ಕೆಲಸವನ್ನು ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದರು. அவருடைய அழைப்பு அவ்வளவு முக்கியமான ஒரு அழைப்பு. அருமையான தேவ பிள்ளையே, ಆತನು ಕರೆಯುವುದು ಅಷ್ಟು ಮುಖ್ಯವಾದದ್ದು. ದೇವರಿಗೆ இன்றைக்கு அவருடைய அழைப்பை நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் புறப்பட்டு வருவீர்களானால், ಇದರಲ್ಲಿ ಆತನ ಆಹ್ವಾನವನ್ನು ತಿಳಿದು ನೀವು ಬರುವುದಾದರೆ உங்களை கொழுத்த கன்றுகளைப் போல வளரச் செய்வதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಕೊಬ್ಬಿದ ಕುರಿಗಳಾಗಿ ಬೆಳೆಸಲು ಆತನು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾನೆ. உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನೀತಿಯ ಸೂರ್ಯನು ಉದಯಿಸುವನು. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಆತನು ಚಿತ್ತ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ನೀವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? உங்களோடு கூட அவர் பேசி இருப்பாரானால், ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಆತನು ಮಾತನಾಡಿರುವುದಾದರೆ ஆபிரகாமை போல நீங்கள் கீழ்ப்படிவீர்களா? ಅಬ್ರಹಾಮನ ಹಾಗೆ ನೀವು ಆತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗುವಿರಾ? யாகுஷோட சீஷர்களைப் போல நீங்களும் கீழ்ப்படிவீர்களா? ಯಾಕೋಬನ ಶಿಷ್ಯರ ಹಾಗೆ ನೀವು ವಿಧೇಯರಾಗಿರುತ್ತೀರಾ? உங்களை அவர் பெரிய ஜாதியாக்குவார். ನಿಮ್ಮನ್ನು ಆತನು ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವನು. ஹalleluya. Hallelujah. உங்களுக்குள்ளாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படியாக யாகோவா உங்களை ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾಕೋಬ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ಅರ್ಥವನ್ನು ಉತ್ತಮ ಉಳ್ಳವನು. அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் ಆತನಿಗೆ ನೀವು ವಿಧೇಯರಾದರೆ நிச்சயமாக அவர் அதை நிறைவேற்றுவார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನು ಅದನ್ನು ನೆರವೇರಿಸಿ, நீங்கள் அவரை விசுவாசித்தால் ನೀವು ಆತನನ್ನು ನಂಬಿದರೆ அவர் உங்களை கனப்படுத்துவார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಘನಪಡಿಸುವನು. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். ನನ್ನ ಜನರು ಎಂದಿಗೂ ಆಶಾಭಂಗ ಪಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து ನೀವು ಹೊಟ್ಟೆ ತುಂಬ ಊಟ ಮಾಡಿ ತೃಪ್ತಿ ಹೊಂದಿ உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய யாகோவாவின் நாமத்தை துதிப்பீர்கள். ನಿಮ್ಮನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದಂತ ದೇವರ ಯಾಕೋಬನ ನಾಮವನ್ನು ನೀವು ಕೊಂಡಾಡುವಿರಿ. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ನನ್ನ ಜನರು ಎಂದಿಗೂ ಆಶಾಭಂಗ ಪಡುವುದಿಲ್ಲ. சொல்லுவோமா? நான் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என் தேவன் என்னை வெட்கப்பட விடமாட்டார். ஹalleluya. ஆம், அருமையான தேவ பிள்ளை, ಹೌದು, ನಿತ್ಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் ஜெபிக்கலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. Heavenly Father, we praise and thank you for this wonderful time. And our Father, we believe that you have spoken to us through your word, Father. தேவரீர், வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து தேவரீர் இந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாய் மாறும்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார்கள். Father, those who heard the promise, those who heard the word, Father,
Bless them in such a way that they may qualify themselves to be blessed according to your word, Father. ஆம் ராஜாவே, நீர் எங்களோடு தொடர்ந்து பேசும். Father, continue to speak to us. எங்களை உயர்த்த நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர். Father, you are willing to lift us up, Father. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். We surrender and commit in your mighty hands, Father. மீட்பரும் இரட்சகருமாகி யாகுஷுவா மசீக நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷலோம். ஆமென். ஹalleluya.